அண்ணி என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? அண்ணி என்னாச்சுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு என்னாச்சு? நேத்துல இருந்து நீங்க ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி தோணுச்சு. நேத்து எதுக்காக நீங்க சக்தி அண்ணாவை பார்க்க வரல? இங்க பாருங்க, நீங்க என்ன உண்மையாவே உங்க தங்கச்சின்னு நினைச்சீங்கன்னா என்னாச்சுன்னு என்கிட்ட சொல்லுங்க அண்ணி. நேத்து உன் அண்ணன் கிளம்பி போயிட்டார்ல, நானும் ஆசைப்பட்டு கேட்டேன். என்னையும் கூட கூட்டிட்டு போங்கன்னு எவ்வளவோ அவர்கிட்ட கேட்டேன். ஆனா பேச்சு வளர்ந்தது சண்டையா தான் மாறிடுச்சு. எனக்கு இங்க ரொம்ப தனிமையா இருக்கு. அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான். உங்ககிட்ட சண்டை போட்டு போயிருக்காருல? அவனை வரட்டும், இதுக்கு அவன் பதில் சொல்லியே ஆகணும். இது பாருங்க நீ, நீங்க தனியா இருக்கிறதா நினைக்காதீங்க. இங்க நானும் தான் உங்க கூட இருக்கேன்ல. அப்புறம் என்ன, அழாதீங்க. நீங்க லெஃப்ட் வாங்க, நீங்க ரைட் வாங்க. ரெண்டு பேரும் கை கொடுங்க. ப்ளே. ஃபர்ஸ்ட் கால் ரேணு, அப்புறம் பர்வீந்தர்ங்கிற பம்மி. பக்கத்துல வாங்க. Lock position. Unlock. Unlock. Play. பம்மி புடி. Rest. Rest. ரேணு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க தெரியுதா? இது விளையாட்டு. விளையாட்டா பாரு. அது அவகிட்ட போய் சொல்லுங்க கோச் மேடம். கண்ணா பின்னா ஆடிட்டு இருந்தா அப்புறம் அவ கதையை நான் இன்னைக்கே முடிச்சிருவேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஆமா பிடிச்சிருக்கு. நான் இன்னைக்கு பைத்தியம் தான். ஹே பம்மி, நீ ரொம்ப நல்லா விளையாடுற. வெறும் அட்டாக் பண்றது மட்டும் ஆட்டம் கிடையாது, புரிஞ்சுதா? டிஃபென்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணு, புரிஞ்சுதா இல்லையா? டிஃபென்ஸ்லயும் ஃபோக்கஸ் பண்ணு, பாதுகாப்பா ஆட பாரு. இது ஒண்ணும் ஃபைனல் இல்ல, புரிஞ்சுதா? சரி போ. ஃபவுல் பண்ணாத, ஃபவுல் பண்ணாத. ஏய், நிறுத்து. தள்ளுங்க ரெண்டு பேரும். தள்ளுன்னு சொல்றேன்ல. வேணும். ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தள்ளிவா. பம்மி தள்ளு. பம்மி நில்லுன்னு சொல்றேன்ல. போடி. நீ போடி. ரேணு அந்த பக்கம் போ. விடுங்க. ரேணு வேண்டாம். Go back. விட மாட்டீங்க, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இது உனக்கு லாஸ்ட் வார்னிங். நான் ஃபவுல் கொடுத்துருவேன். ரேணு. சைலண்டா நில்லு. ரெஸ்ட். சரி, இவங்க ரெண்டு பேரும் இன்ஜுரி ஆகுற ரிஸ்க் எடுக்க முடியாது. சரி. 2 வாரத்துல செலக்ஷன் ரவுண்ட் இருக்கு. ஓகே. கேம் நிறுத்திடலாம். சரி, போய் நிறுத்த சொல்லுங்க. போங்க. கிட்ட வாங்க. ரெண்டு பேரும் சீக்கிரம் கை கொடுங்க. கொடுங்க. 2 வாரத்துக்கு அப்புறம் செலக்ஷன் முடிஞ்சதும் உன்னை எங்கேயும் குழி தோண்டி புதைச்சிடுறேன். என்ன பேசிட்டு இருக்க? வெயிட். இப்படி வா. நீ அடங்கு. இப்படி வா.
பாபாஜி இவங்க தான் சிமோன், ஒரு டாப் செலிபிரிட்டி டிசைனர், ஆக்டர், சிங்கர், பாலிட்டிஷியன், இப்படி எல்லாரோட ட்ரெஸ்ஸையும் இவங்க தான் டிசைன் பண்றாங்க. அண்ட் உங்களுடைய ட்ரெஸ்ஸையும் இவங்க தான் டிசைன் பண்ணிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம் சகோதரி. பாபாஜி, what do you think? இது உண்மையிலே அட்டகாசமா இருக்கு. பாபாஜி, இதுல நான் சில ஸ்பெஷல் கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த கலர்ஸ்ல நிச்சயமா ஆன்மீக ஃபீல் கொடுக்கும். யூ நோ வாட் ஐ மீன்? இந்த Dress உங்களுக்கு வித்தியாசமா இல்லைனாலும் நீங்க வித்தியாசமா தெரிவிங்க. சகோதரி, பாபாஜி ப்ளீஸ் சகோதரின்னு கூப்பிடாதீங்க, சிமோன் கூப்பிடுங்களேன். கண்டிப்பா முடியாது. நான் பெண்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்கறவன். அதனால அவங்கள அம்மா, சகோதரி அந்த மாதிரி தான் கூப்பிடுவேன். அம்மான்னு கூப்பிடலாம்னா நீ ரொம்ப சின்னவன். சகோதரினா சரியா இருக்கும்ல? இதை உண்மையிலேயே அற்புதமா பண்ணிருக்கீங்க. ஆனா இது கோடீஸ்வரர்களுக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும். அப்புறம் வித்தியாசமா இல்லைனாலும் வித்தியாசமா தெரியற அந்த விஷயம். இங்க ஆசிரமத்தை நேசிக்கிற நம்ம நாட்டு மக்கள் சில குக்கிராமத்துல இருந்தா அவங்க இங்க வராங்க. நான் அவங்களுக்காக தான் சேவை செய்யறேன். நிறங்கள் எப்படி இருக்கணும்னா அவங்க வாழ்க்கையோட கனவுகளோட நிறைஞ்சிருக்கணும். பாபாஜி டோன்ட் வரி, I'll do my best. என்னால முடிஞ்ச அளவுக்கு செய்றேன். But I have just one request. ப்ளீஸ் என்ன சகோதரி மட்டும் கூப்பிடாதீங்க, வேற என்ன வேணாலும் கூப்பிடுங்க, அது மட்டும் வேண்டாம். போதை புனர்வாழ்வு மையத்துல கோட்டா அதிகப்படுத்தணும்னு ப்ரப்போசல் கொடுத்திருக்கேன் பாபாஜி. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. முதல்ல ஆசிரமத்து பேர்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடு. சரிங்க ஐயா. லட்டுவோட டிமாண்ட் அதிகமாக போகுது. அப்படியா? பாப்பி சிங்கோட ராஜா சிங், இளைஞர்களோட தலைவர் சூப்பர் ஸ்டார் டிங்கா சிங் அவருடைய மெகா ஷோவை இப்ப நடத்த போறாரு. இதற்கான அனுமதி இலவசம். இந்த நிகழ்ச்சி காசிப்பூர் பாபாவோட ஆசிரமத்துல தான் நடக்க போகுது. நம்பவே முடியல, இது உண்மையாவே கிரேசி தான். டிங்காவோட ஃப்ரீ கான்சர்ட்டா? வாவ்! பாபாஜி டிங்காவோட கூட்டணி எப்படி அமைதுன்னு பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன்னாடி டிங்கா சிங்குக்கு மனமாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிச்சது. ஆனா புடிங்க, பாபாவோட நிகழ்ச்சிக்கு மறக்காம வந்துருங்க. உண்மையான பாபாவோட நிகழ்ச்சி நடக்குது, மறக்காம வந்துருங்க. பாபா நிராலியோட பர்சனாலிட்டி. பாபாவோட நிகழ்ச்சி நடக்குது, வந்துருங்க. தப்பிக்க முடியாது. காரணம் எதுவா இருந்தாலும் கண்டிப்பா இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்கு. பொதுமக்களுக்கோ முக்கியமா இளைஞர்களுக்கும் டிங்கா சிங்கோட பக்தி பாடல் எந்த அளவுக்கு பரவசம் மூட்ட போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். சாகாவாரம் நான் பெற்றவன், சாகாவாரம் நான் பெற்றவன், இந்த போதை எனக்கு அமிர்தமடா, சுதந்திர தீர 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 டப் 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 டப். இன்னொரு முறை எல்லாருமே ஜோரா கை தட்டுங்க. ஏன்னா அடுத்து வர போறவரு உங்க அபிமான நட்சத்திரமும் பாப் ஸ்டாருமான டிங்கா சிங் தான்.